இன்னும் எங்கிட்டு வாங்க இங்கே எல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லுங்க. லடாக் போன்ற பகுதிகளில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக மிஷின் லடாக் போன்ற உயரமான பகுதிகளில் நம்ம வந்து வான்வெளி சாலைகள் வந்து அதை வந்து எதிர்கொள்றதுக்கு மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஒரு ரவுண்டுக்கு 300 1000 ஒரு நிமிஷத்துக்கு 1000 அப்போ இது என்ன ஆகும்னு நினச்சிக்கோங்க. இது வந்து கூட்டு முயற்சியில் ரஷ்யாவும் சரி இந்தியாவும் சரி ரெண்டு கம்பெனி ஒரு சூப்பர்சானிக் மிஷின் அப்படின்னு சொல்லப்போனால் வந்து ஒலியோட 10 மடங்கு வேகமாக போகக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து 52% வந்து இது பார்ட்னர்ஷிப் பண்ணுது. ரஷ்யா 40% பண்ணுது. இந்தியா கொடுத்தவங்களாவோ ரஷ்யா கொடுத்தவங்களாவோ 2 நாளுமே வந்து ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து மற்ற நாடு விற்கவே முடியும். ஏன்னா கண்டிப்பாக விற்கவே முடியாது. ரீசெண்டாக வந்து பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு 300 மிசைல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பிஎஸ்எல்வி அதாவது எப்படின்னா செயற்கைக்கோளை வந்து சொல்ல போனீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல மட்டும்தான் வந்து அது சாஃப்ட்வேர் இருக்கும். இது எல்லாமே பூஸ்டர் பகுதி தான். விண்வெளி போக போக என்ன ஆகும் அப்படின்னா பூஸ்டர் வந்து தண்ணியில் வந்து விழுந்துடும். சேட்டலைட் மட்டும்தான் விண்வெளி போகும். சேட்டலைட்டை கொண்டு போகிறது இதுலேயே நிறையா ரெடி இருக்குது. பிஎஸ்எல்வி நிறையா ஒரு ஐட்டம் நம்ம நாட்டில் வந்து இந்த கோடி இந்த போட்டு இல்லை. மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அமெரிக்கா சைனா ரெண்டு மட்டும்தான் போர் கப்பலே வந்து யூஸ் பண்ணாங்க. ரெண்டு நாடு யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து மிசைல் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-90 ஆண்டு அந்த வந்து அமெரிக்காவில் கட்டின ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்து மிசைல் பண்ணாங்க. கப்பலோட ஏர்கிராஃப்ட் கேரியர் போர் விமானம் தவிர நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து போர் விமானத்தை வந்து நம்ம அனுப்ப முடியும். ஏன்னா அதுக்கு வந்து ஃபியூயல் வரும். ஃபியூயல் காஸ்ட் ரொம்ப நிறையா இருக்கும். அதே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தாக்கணும் அப்படின்னா கப்பல் மூலியமாக போர் விமானங்களையும் போர் விமானங்களை கொண்டு போயிட்டு அதன் மூலியமாக வந்து நம்ம தாக்குதலுக்கு யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து இப்போ 2 போர் விமானம் வந்து போர் விமானத்தை வந்து ஐஎன்எஸ் விக்ரம் ஐஎன்எஸ் விராட்னு சொல்லிட்டு அடுத்து கப்பல் ஒரு புதுசாக கட்ட போகிறோம். அது வந்து இன்னும் இந்தியாவும் டெஸ்ட்ராயர் இதை வந்து நாசகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பலோட இது அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமான அந்த கப்பலில் எல்லாமே இருக்கும். மிஷின் கன் இருக்கணும், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கும், ஆன்டிசைபர் மிசைல் இருக்கும், அவரோட டார்கெட்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் பேக்கப் ஹெலிகாப்டர்ஸ் சொல்லிட்டு நிறையா வந்து இருக்கும். எல்லாமே ரெடியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து 5 விதமான டெஸ்ட்ராயர் கப்பல் நமக்கு இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் நீங்கள் படத்தில் பார்த்துருக்கலாம். இதிலே வந்து 2 டைப் வரும். ஒன்று வந்து ஆர்டினரி சப்மரின், இன்னொன்று நியூக்ளியர் சப்மரின் அப்படின்னு வரும். ஆர்டினரி சப்மரின் அப்படின்னா மூணு ப்ரொப்பலர் இருக்கும். அதாவது 2 வந்து பேட்டரியில் இயங்கக்கூடியது, இன்னொன்று வந்து மெயின் ப்ரொப்பலரில் இயங்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூக்ளியர் சப்மரின். இது வந்து ஒரு ப்ரொப்பலர் தான் இருக்கும். இதுக்கு வந்து நியூக்ளியர்
யூரேனியம் 238, யூரேனியம் 235 அப்படி இருக்கும். அதுதான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம ஒரு தடவை வந்து நம்ம இதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதா போகிறோம். 6 மாதத்துக்கு கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். மேலே அவங்க தேவையே இருக்காது. அதே ஆர்மல் சப்மரீனில் பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. அது வந்து பேட்டரி டு டீசல், டீசல் டு பேட்டரி தான் இருக்கும். பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு உள்ளே இருக்கும்போது இருக்கும், டீசல்லாம் தண்ணிக்கு மேலே இருக்கும்போது இருக்கும். நார்மல் சப்மரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 12 டோஸ் மட்டும்தான் இருக்கும். அதை டிசைன் பண்ணலாம், அது பண்ணிருக்கணும். அது ஒரு காமிச்சர்லாம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதில் 12 டோஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனால் இது நியூக்ளியர் சப்மரீனில் அப்படி கிடையாது. டார்கெட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி மிசைல்ஸும் இருக்கும். இது எல்லாமே வந்து மிசைல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அப்படின்னா டார்கெட் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மைன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு சம்மர் வந்து இருக்குது அப்படின்னா அதை கண்காணிக்கணும். அதுக்கு சொல்ல மைன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணிடுவாங்க. இந்த போர் விமானம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட சிந்தனையில் நான் வடிவமைச்ச ஒரு போர் விமானம். அது எப்படின்னா ஒரு ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு அதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஓன் கிரியேட்டிவிட்டி செஞ்சு வச்சுருக்கேன். FA-37 இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து அமெரிக்கா தான் இருக்குது. இதில் உள்ள எல்லா விமானத்தை தவிர இந்த விமானம் ஒரே ஒரு சில பரிசு மட்டும் இருக்குது. மற்ற விமானத்தோட ரெக்கையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படி மறக்க முடியாது, இப்படி நீக்க முடியாது. இந்த போர் விமானத்தை மட்டும்தான் அதை பண்ணலாம். ஏன் இந்த ஸ்பீக்கர் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா இதோட ரெக்கையை மடக்கும்போது இதோட வேகமானது ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் ஒரு பறவையை பார்த்துருப்பீங்க. பறவை என்ன பண்ணும், ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பட் கீழே உடனே சொன்னால் வரணும் அப்புறம் என்ன ஆகும், ரெக்கையை மடக்கலாம் இன்னும் வேகம் வரும் பார்த்தீங்கன்னா. அதோட தத்துவத்தில் இந்த FA-37 அப்படிங்கிற போர் விமானத்தை வடிவமைச்சிருக்கோம். இது போர் விமானத்தோட உதிரி பாகம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காக்பிட் ஏரியா, இது எல்லாமே வந்து இன்ஜின் ஏரியா, இது எல்லாமே இன்ஜின் ஏரியா சொல்லுவாங்க. இது வந்து விங்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விங்ஸு, இது வந்து சப்ளைசர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு விமானத்தை வந்து திருப்பணும் சடனாக திருப்பணும் அப்படின்னா அதில் ஒரு 2 அதில் ஃபங்க்ஷன் இருக்கும். சொல்லிக்கலாம் வந்து அந்த விங்ஸ் வந்து அப்போ வந்து போகிறப்ப வந்து ஒரு விமானத்தை வந்து ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டு யூஸ் ஆகும். B-2 பாம்பர் இது ஒரு ஸ்டெல்த் போர் விமானம். அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட 58 போர் விமானம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது 38 போர் விமானம் அமெரிக்காவிலே இருக்குது. இது நாட்டிலே கிடையாது. இந்த போர் விமானத்தோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று பாம்ஸ் மிஷினாக கொண்டு போகும், மிசைல்ஸ் அது வந்து கொண்டு போக முடியாது. இந்த விமானம் வளர்ந்து வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா வர ரேடார்ஸ் வந்து அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடும். அந்த ஃப்ரீக்வன்சியில் அது சிக்காது. அது ஒரு இது இருக்குது. தேஜஸ் இது வந்து உண்மையிலே நம்ம இந்திய நாட்டில் வந்து நம்ம இந்தியாவே வடிவமைக்கப்பட்ட ஒரு போர் விமானம். நம்ம வந்து போர் விமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த முறையாக நம்ம சுக்கோய் 30 இருக்கட்டும் 32 இருக்கட்டும் எல்லாமே வந்து ரஷ்யா இது மாதிரி தலைவாழ் மூலமாக வாங்கிட்டு இருக்கோம், நாட்டில் வாங்கிட்டு இருக்கோம். தேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் தயார் பண்ணி மற்ற நாடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட் நாடு வந்து மலேசியா. அதுக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட 38 போர் விமானங்கள் வந்து அவங்க வாழ்வதற்கு குறிப்பிட்ட மேலும் நிறைய போர் விமானம் வாழ்வதற்கும் அவங்க விநியோகிக்கிறாங்க. இந்த போர் விமானமும் எல்லாத்தையும் கிடையாது. இதோட ஓன் கிரியேட்டிவிட்டியில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த போர் விமானமும் அதே மாதிரி தான். இதுவும் நான் ஓன் கிரியேட்டிவிட்டியில் ரெடி பண்ணிருக்கு. F-15 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட் சர்வீஸ் விமானம் வந்து ஒரு இதாக ரீஸ் அப்படின்னாங்க. இந்த ரீஸ் என்ன அப்படின்னா வந்து ஃப்ளிப் ஆகுது. ஃப்ளிப் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா
கோழி மூலம் சரியான விசை இருக்கும், சரியான விசையை திருப்பி வச்சோம். அது ஃப்ளிப் ஆகும்போது என்ன பண்ணுறோம் அதனால் ஒரு விசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி 2000 நம்ம இந்த கோழி மூலம் வந்து இது ரஷ்யாவில் உள்ளது. 3.5 ஜென்ரேஷனில் இந்த கோழி மூலம் நம்ம வந்து வாங்கலாம். நம்ம ஜென்ரேஷன் வைஸ் வைக்கலாம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட், ஃபோர்த், 50, 60 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அந்த இதே 3.5 மில்லியன் அப்படின்னா வந்து அதில் உள்ள ஸ்பெஷல் வந்து 4.5 ஜென்ரேஷன் தான் இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டாக போய் வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் பர்டிகுலர் இல்லை அப்படின்னா அதை விட வேகமாக போகணும். இல்லை அப்படின்னா அந்த டெக்னிக்கல் வைஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம ஒன்று வெயிட் லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேகம் அதிகரிக்கலாம், இல்லை அதோட ரேடாரோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரஷ்யா டெல்லி வாங்கியிருக்கேன் 4.5 ஜென்ரேஷனில் நம்ம கோழி மூலம் இப்போ கூட ரீசெண்டாக 12 ஏர்க்ராஃப்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துருக்கு. அது இல்லாமல் இன்னும் 15 கோழி மூலம் வந்துருச்சு. இன்னும் 15 கோழி மூலம் வர வந்துச்சு. நம்ம வந்து ரஃபேல் கோழி மூலம் நிறையா 3000 கோழி வந்துருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ரஷ்யாவில் வந்து லாஸ்ட் வந்து வாங்கி CH-47 ஸ்னீக் இருக்குது. இது என்ன அப்படின்னா அவசர காலங்களில் ஒரு போர் நடக்குது அப்படின்னா குறைவான நேரத்தில் அதிக ஆட்களை கொண்டு போகிறதுக்கும் அதே மாதிரி அதிகப்படியான வெயிட்டை கொண்டு போகிறதுக்குமே இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெஸ்க்யூ பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னா மேன் பவராக இருக்கட்டும், இதெல்லாம் சரி ஒரு இடத்துல நடத்தி கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாதிரி பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா வந்து வீஸ் வந்து சுற்றுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ஆசை தான், பட் ஆனால் என்னால் முடியலை. பார்க்க அதோட வடிவ மாதிரியே இருக்கும். அப்பாச்சி ஹெலிகாப்டர் இதுவும் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்க ஹெலிகாப்டர் மட்டும்ல. இந்த ஹெலிகாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இந்தியன் நேவி வந்து உருவாக்கியிருக்கோம். எல்லா போர் விமானங்களும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரேடார் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் அடிஷ்னலாக சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சோலார் மீன்ஸ் என்ன அப்படின்னா தண்ணிக்கு அடியில் ஏதாவது நீர்மூழ்கி கப்பல் இருக்கா இல்லையா அப்படின்னு வேறு பார்க்கறதுக்காக சோலார் சிஸ்டம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம நீர்மூழ்கி கப்பலை வந்து அனுப்ப முடியும். அது ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து நீர்மூழ்கி கப்பல் நம்மகிட்ட அந்தளவுக்கு கிடையாது. இருக்கிறதே 2 நீர்மூழ்கி கப்பல் தான் இருக்குது. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது. அதே நம்ம அப்பாச்சி ஹெலிகாப்டர் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஹெலிகாப்டர் வந்து நம்மகிட்ட இதில் ஆன் ரோட்டில் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லி எல்லாமே வந்து சோலார் சிஸ்டம் அதுக்கு ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோல் பேஸ் கம்பெனி இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி கடியில் ரோட் மூலமாக கீழே இறக்கிட்டு அதை வந்து சென்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேவ்ஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே பரப்பும். உள்ளே பரப்பும். அது பரப்புறப்ப ஏதாவது சப்மெட்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரி இருக்கா. இதுவும் சும்மா அந்த ரெக்கவர்ஸ்லாம் சொல்லி ஒரு இந்த ஹெலிகாப்டர் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ரன் பண்ணி வைக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது அப்படி கிடையாது. நம்ம 1 நிமிஷம் வந்து ரன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா 20,000 ஆர்பிஎம் மோட்டார் ஆகும்போது இதேமாதிரி சிலிண்டர் மோட்டார் இல்லை அப்போ 3,000 போட்டு கொடுக்கும்போது மோட்டர் ஹீட் ஆகும். அந்த யூஸ் பிடிங்கி எதுக்கு உள்ள சார் அதெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட்டாக அது போட்டு
இவன் சிகா ஹெலிகாப்டர், இதுவும் ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் தான் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே பர்பஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். LCS ஹெலிகாப்டர், லைட் வெயிட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு ஹெலிகாப்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெலிகாப்டரோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ரெண்டு ஹெலிகாப்டர் தவிர இந்த ஹெலிகாப்டர் வந்து அதிக உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகும். 28,000 அடிக்கு மேலே ஹெலிகாப்டர் வந்து கொண்டு போகலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்திய ராணுவத்திற்காக LCS வந்து ஒரு 15 ஹெலிகாப்டர் வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆர்டர் இதுவும் அதே மாதிரி C-70 குளோபல் பிளாஸ்டர் அப்படின்னாங்க. இதுவும் அமெரிக்கன் ஏர்பேஸ் தான். அமெரிக்காவில் ஒரு 15 அமெரிக்கா வந்து வாங்கியிருக்கோம். இதோட பங்களிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான டேங்க்ஸ் இந்த பிஎன்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி வந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொண்டு போகணும். லடாக்கோட இடத்துல வந்து கொண்டு போகணும் அப்படின்னா இந்த போர் விமானத்தில் அந்த விஷயம் கொண்டு போகிறாங்க. அது பிஎன்ஜி கொண்டு போவாங்க. அதிகப்படியான ஆட்கள் நம்ம கொண்டு போகணும். அதாவது இப்போ அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா சீக்கிரமாக குறைவாக அதிகப்படியான ஆட்கள் வந்து நிப்பாட்டி. ஏன்னா எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணி இந்த கோரிமா இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக கொண்டு போயிட்டு எந்த ஒரு அசம்பேண்டாலும் தடுக்கிறது. இதுவும் எக்ஸ்போர்டேஷன் சொல்லி வச்சுருக்கேன். இதோட ஓன் பிளேட் ரெடி பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்த எல்லா போர் விமானங்களோட மூக்கு பகுதி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாலிஃபிகேஷன் அதை பார்த்தீங்கன்னா எல்லா போர்வாலும் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் சேஃப்டி தான் இருக்கும். அந்த கோழிகள் சேஃப்டி இல்லாமல் ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டிவ் டைப்பில் இல்லாமல் என்னோட கற்பனைக்கு நான் செஞ்சு இப்போ காட்டி இதே நம்ம ரஷ்யா தான் வாங்குவோம். இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இதில் வந்து 2 நாடாக இருக்கும். உள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவில் வந்து சிங்கிள் இடம் மட்டும்தான் இருக்கும். இதில் மட்டும்தான் 2 இடம் இருக்கும். ஒன்று வந்து ஏர் டு ஏர் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று ஏர் டு கிரவுண்ட். வான்வெளியிலேருந்து தாக்குதலுக்கு யார் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏர் டு ஏர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பீரங்கி வந்து ஏற்படும், மிஷின் ஏற்படும், வேறு ஏதாவது மிஷின் ஏற்படும், அதுலேருந்து ஏதாவது ஏவுகிறாங்க அப்படின்னு 2 இடம் யூஸ் பண்ணுறாங்க. லெஃப்டினன்ட் டாக்டர் அமெரிக்காவோட கடைசியாக போர் விமானம் எப்படின்னா எல்லா போர் விமானத்தையுமே கொடுக்க தயாராக இருக்கிற அமெரிக்கா லெஃப்டினன்ட் டாக்டர் மட்டும் இங்கே வரைக்குமே சேர்த்து இருக்கும். ஏன்னா அதோட சிறப்பம்சங்கள் அவங்க வந்து அவங்களோட ரேடர் ஒரு போர் விமானம் வந்து இப்போ இந்த விமானம் பறக்குது, இந்த விமானம் பறக்குது மட்டும்தான் லைவாக பார்த்தா மட்டும்தான் ஒரு போர் விமானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ரேடார் வந்து அவ்வளோ அந்த மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து 1 10 மடங்கு வேகமாக போகிறது. ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தி. அதனாலேயே மோஸ்ட்லி வந்து இதில் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டுமே 100க்கு மேற்பட்ட F-1 டாக்டர் மட்டும் பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. ஏலியன் கன்செப்ட் இது இந்த மாடல் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஃபோட்டோ என்ன அப்படின்னா ஒரு வேற்றுக்கிற ஒரு போர் கப்பல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனைக்கே அது செஞ்சு வச்சுருக்கேன். இதோட கீழே பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபோட்டோஸ் எதாவது பார்த்துக்கலாம். அது ரெண்டும் நீங்கள் ஏற்கனவே பார்த்தேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையை வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது 2 வருஷம் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி
பண்ணணும்னா என்ன பண்ணுறோம் மண்ணை போட்டு டிஃபன் ஆகிடுவோம் அதுக்காக டிஃபன் ஆகி டிஃபன் ஆகி என்ன ஃபங்க்ஷன் இருக்கும் நடந்துக்கலாம் அப்புறம் என்ன பண்ணால் அந்த வீட்டு சேம் பண்ண அது மாதிரி அதே மாதிரி தான் ஜேசிபியில் இருக்கும் ஃபுல்லாக அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குமோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம பக்கெட் சைடு இது ஒன்று வீடியோ எடுத்து போட்டுருங்க ஜேசிபி என்ன ஃபங்க்ஷன் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும் தேங்க்யூ இல்லை ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும்போது அது செஞ்சுருக்கோம் ஆனால் அது ஒரு சூழ்நிலை என்னால் பண்ண முடியல ஆனால் நான் படித்த காலேஜில் கொஞ்சம் ஆமாம்